என்னோட கோடிங் செஷன் அட்டென்ட் பண்ண ஒருத்தர் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தான்னு சொன்னல, இந்த எல்எல்எம்லாம் வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, பூதம் அந்த பூதத்தை கூப்பிட்டு இந்த வேலையை கொடு அப்படின்னு சொன்னப்போ நான் சிரித்தேன். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்கேன்னு. பட் அதை தான் வந்து ஆக்சுவலாக ஆண்ட்ரிச் கார்பாத்தியும் அதான் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து கூப்பிட்றது வந்து எல்எல்எம் கிடையாது, அது வந்து ஒரு ஆவிகள் இல்லை கோஸ்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, இது வந்து மிருகங்கள் கிடையாது. அதாவது அது பிறந்து பல நூற்றாண்டாக எவால்வ் ஆகி வேறு உருவத்தில் வருது. அதுக்கு பசி இருக்குது, உணர்வு இருக்குது. அது வந்து தன்னை சர்வைவல்காக சில வேலை பண்ணும், இதெல்லாம் பண்ணும். பட் நம்ம பண்ணியிருக்க இந்த எல்எல்எம்கள்லாம் என்னென்னா, ஏற்கனவே இன்டர்நெட்டில் உள்ள டேட்டா, டெக்ஸ்ட்டு, வீடியோ எல்லாத்தையும் பார்த்து படித்து அது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தவங்க அது புக் எழுதின ஒருத்தர்லாம் இறந்துருப்பார். பட் அது வந்து அவர் மாதிரியே பிஹேவ் பண்ணும், அவர் மாதிரியே எழுதும். இதெல்லாம் என்ன, ஒரு உடல் இல்லாத ஒரு ஆவி மாதிரி தான் இது அப்படிங்கிறாரு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட அவர் சொன்னதையும் கோரிலேட் பண்ணி பார்த்தேன். அதனால சொன்னேன், இந்த எல்எல்எம்கிட்டலாம் போய் இது உணர்ச்சி உள்ள மாதிரி பேசும், பட் அது உண்மையிலேயே உணர்ச்சி உள்ள இதெல்லாம் கிடையாது. அது ஒரு ஆவி மாதிரிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறதுக்கு. அவர் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தார்.